இன்னைக்கு நம்ம சேனலில் அடுத்து நம்ம பார்க்குறது விக்டர் மேட்டஸ் நம்மளோட கெமிஸ்ட்ரி மாஸ்டர் சேனலில் 12th கெமிஸ்ட்ரியில் யூனிட் 11ல் விக்டர் மேட்டஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த லூகாஸ் டெஸ்ட் விக்டர் டெஸ்ட் ரெண்டுமே ஆல்கஹாலை கண்டுபிடிக்க ஒரே டெஸ்ட் தான், சரிங்களா? ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா விக்டர் மேட்டஸில் பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். இந்த பிரைமரி ஆல்கஹால் கூட பாஸ்பரஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் அயோடின் I2 போடும்போது என்ன பண்ணால் இந்த OH ரீப்ளேஸ் ஆகிட்டு வெளியில் போயிட்டு அந்த OHோட பிளேஸில் வந்து டைரெக்டாக அயோடின் மட்டும் சப்ஸ்டியூட் ஆகுது, I மட்டும் சப்ஸ்டியூட் ஆகுது, சரிங்களா? ஸோ நம்ம தப்பத்தாவது I2 நீங்கள் ரைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா OH வெளில போனால் நம்ம I2 நிறைய பேர் எழுதுவாங்க, பட் அந்த மாதிரி எழுதுறதுனால நம்ம I மட்டும் சப்ஸ்டியூட் ஆகுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ I வெளியில் போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண பாருங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த நைட்ரேட்டு, சரிங்களா, என்ன பண்ணால் இந்த பிளேஸில் வந்து அட்டாச் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இந்த சில்வர் அயோடின் சேர்ந்து சில்வர் அயோடா வெளியில் வருது, சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த I என்ன பண்ணுதுன்னா சரி நைட்ரோ குரூப் வந்து I வெளில போயிடுச்சுன்னா நைட்ரோ குரூப் வந்து பின்னாடி நெக்ஸ்ட் HNO2 போடும்போது நடக்குது இந்த H2 டைரக்டா 2 H வெளில போறதுனால இந்த கார்பன்ல டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுது அடுத்த ஸ்டெப்ல. அதுக்கு முன்னாடி இந்த 2 H வெளில போயிட்டு இந்த HNO2 இருக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்து H2O வெளில வருது, -H2O, ஐ மீன் எலிமினேஷன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்க H2O வந்து என்ன பண்ணலாம், ரிமைனிங் HNO2 இல்ல O வெளில போச்சுன்னா என்ன இருக்கலாம், NOH அப்படிங்கிறது இருக்கும். ஸோ NOH இருக்கும். இந்த NOH என்ன பண்ணுனா இந்த கார்பன் ஐ மீன் செகண்ட் கார்பன்ல சப்ஸ்டிட்யூட் ஆகும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட போறோம். இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட என்ன பண்ணோம் அப்படின்னா, சரிங்களா, இந்த OH இதுல இருக்கிற H சேர்ந்து என்ன வெளில போகுதுன்னா -H2O வெளில போகுது, சரிங்களா? ஸோ ரிமைனிங் நமக்கு CH3 C டபுள் பாண்ட் NOK ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த NO2 அப்படியே வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன பண்ணுன்னா ரெட் கலரா கிடைக்கும்னு சொல்றாங்க, சரியா? நெக்ஸ்ட் செகண்டரி ஆல்கஹால். ஸோ செகண்டரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ப்ரோபேன் 2R, சரிங்களா? இந்த ப்ரோபேன் 2R கூட சேம் ஸ்டெப் தான். பாஸ்பரஸ் I2 போகும்போது இந்த I வந்து டைரக்டா சப்ஸ்டிட்யூஷன் ஆகும், OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு I வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும், சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுதுன்னா இந்த நைட்ரேட், சரிங்களா, இது சப்ஸ்டிட்யூட் ஆகுது. அப்ப என்ன எழுத போறோம், AJ எலிமினேட் ஆயிடும், சரிங்களா? இந்த AJ IS என்ன வெளில போயிடுது, AJ எலிமினேட் ஆயிடும், சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா AJ வெளில போறதுக்கு NO2 சப்ஸ்டிட்யூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் HNO2 போடுறது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இந்த கார்பன்ல 3 பாண்ட் இருக்கு, ஒரு பாண்ட் தான் சப்ஸ்டிட்யூட் ஆகும். அப்ப இந்த H வெளில போகும். அப்ப இதுல இருக்கிற H இதுல இருக்கிற OH கூட சேர்ந்து H2 வெளில போச்சுனா நமக்கு என்ன இருக்கும், ரிமைனிங் என்ன இருக்கும், NO2, சரி NO, சரிங்களா? NO. இந்த NO டைம் சப்ஸ்டிட்யூட் இருக்கு, கீழ சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு, சரியா? சோ இதோட IUPAC நேம் எப்படி சார் வைக்கிறது? அப்ப இது நைட்ரோ, சரிங்களா, இது நைட்ரஸோ. அப்ப 2 நைட்ரோ 2 நைட்ரஸோ ரெண்டும் சேம் கார்பன், 1 2 3. அப்ப 3 கார்பன் இருக்கு நம்மளோட கார்பன் சைடுல. அப்ப 2 நைட்ரோ 2 நைட்ரஸோ. சோ டோட்டல் கார்பன் தெரியுமா, ப்ரோபேன், சரிங்களா? இது என்ன கலர் அப்படினா ப்ளூ கலர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரைமரி ஆல்கஹால் கிடைச்சது ரெட் கலர், சோ செகண்டரி ஆல்கஹால் கிடைச்சது ப்ளூ கலர், சரிங்களா? சோ இப்போ இந்த காம்பவுண்டுக்கு அப்புறம் KOH போன்ற ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஏன்னா இங்கே இந்த கார்பனோட வேலன்ஸ் டோட்டலா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்ப 4 சப்ஸ்டிட்யூஷன் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் இந்த ரியாக்ஷன் நடக்குது. அப்ப நோ ரியாக்ஷன் அதுக்கு அப்புறம் அந்த ஸ்டெப்ல. சோ அடுத்து டெர்சரி ஆல்கஹால் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சேம் ஸ்டெப் தான். சோ பாஸ்பரஸ் I போடும்போது I வந்து சப்ஸ்டிட்யூட் OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு I வந்துருச்சு. நெக்ஸ்ட் சில்வர் நைட்ரேட் போட போறோம். சில்வர் போடும்போது அந்த சில்வர் அயோடைன் சேர்ந்து -AG சில்வர் அயோடைனா வந்துரும், சரிங்க? இந்த சில்வர் அயோடைன் பொறுத்த வரைக்கும் பிரிசிபிடேட், சரியா, தமிழ்ல வீழ்படிவுன்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ என்ன வந்து என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல NO2 வந்துரும், சரிங்களா? சோ இப்போ இந்த கார்பன்ல பாருங்க 4 சப்ஸ்டிட்யூஷன் வந்துருச்சு, சரிங்களா? அப்ப அடுத்த ஸ்டெப் இந்த கார்பன் நடக்குமானா கண்டிப்பா நடக்காது, சரியா? ஓகே. அப்ப இதோட பேர் எப்படி சார் வைக்கிறது? அப்ப நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3. அப்ப செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு, நைட்ரோ குரூப் இருக்கு. அப்ப 2 மெத்தில் 2 நைட்ரஸ் 2 நைட்ரோ ப்ரோபேன், சரிங்களா? ரெண்டு ஒரே கார்பன்ல சேம் சப்ஸ்டிட்யூட் இருக்கும்போது, சரி, ரெண்டு சப்ஸ்டிட்யூட் இருக்கும்போது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நேம் கொண்டு வரணும். சோ M க்கு அப்புறம் தான் N. அப்ப 2 மெத்தில் 2 நைட்ரோ ப்ரோபேன் இது IUPAC நேம். ஓகேங்களா? தேங்க்யூ.